மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்பது 1978 ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி வரலாற்று அதிரடி திரைப்படமாகும். இது எம்.ஜி. ராமச்சந்திரன் இயக்கியது. அவர் எம்.என். நம்பியார், பி.எஸ். வீரப்பா, லதா மற்றும் பத்மபிரியா ஆகியோர் நடித்துள்ளனர். நடிகராக ராமச்சந்திரனின் இறுதிப்படம் அது. அகிலனின் கயல்விழி நாவலை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. இது ஜனவரி 14, 1978 இல் வெளியிடப்பட்டது மற்றும் பாக்ஸ் ஆபீஸ் வெடிகுண்டு ஆனது. ஆனால் லதா சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார். பாண்டிய நாடு தனது பழைய வீரத்தையும் பெருமையையும் இழந்து சோழப் பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கதை தொடங்குகிறது. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் வலிமை இழந்திருந்த வேளையில் சோழ மன்னன் மதுரையை கைப்பற்றி தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வருகிறான். பாண்டிய நாட்டு மக்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். வரியும் அதிகார அடக்குமுறையும் மக்களை நிலைகுலையச் செய்கின்றன. பாண்டிய வாரிசான இளவரசன் சுந்தர பாண்டியன் தனது நாட்டை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கிறான். பகைவன் மிகவும் வலிமையானவன் என்பதையும் அவரிடம் மிகப்பெரிய படை இருப்பதையும் சுந்தர பாண்டியன் உணர்கிறான். நேரடியாக போரிட்டால் வெற்றி பெறுவது கடினம் என்பதால் அவன் ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டுகிறான். அவன் ஒரு சாதாரண நாடோடி புலவனைப் போல தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்கிறான். பைந்தமிழ் குமரன் என்ற பெயரில் அவன் ஊராகச் செல்கிறான். எங்கு சென்றாலும் தமிழ் மொழியின் இனிமையையும் தமிழர்களின் வீர வரலாற்றையும் பாடல்களாக பாடுகிறான். அவரது பாடல்கள் மக்களின் செவிகளில் தேனாக பாய்ந்தாலும் அவர்களின் இதயத்தில் சுதந்திர நெருப்பை மூட்டுகின்றன. புலவர் வேடத்தில் இருக்கும் இளவரசன் சோழ மன்னனின் கோட்டைக்குள் நடக்கும் இரகசியங்களை சேகரிக்கிறான். அவனுக்கு உதவியாக கயல்விழி என்ற பெண் இருக்கிறாள். கயல்விழி மிகுந்த வீரமும் அறிவும் கொண்டவள். அவளும் சுந்தர பாண்டியனும் இணைந்து மக்களை ரகசியமாக திரட்டுகிறார்கள். அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு சுதந்திரத்தின் அவசியத்தை இளவரசன் புரிய வைக்கிறான். சோழ மன்னனின் அமைச்சர்களும் தளபதிகளும் பாண்டிய நாட்டு மக்களை துன்புறுத்தும் போதெல்லாம் பைந்தமிழ் குமரன் தனது சொற்களால் அவர்களை எதிர்க்கிறான். நாட்கள் செல்லச் செல்ல சுந்தர பாண்டியனின் செல்வாக்கு மக்களிடையே உயர்கிறது. மக்கள் அவரது பாடல்களுக்காகவும் பேச்சுகளுக்காகவும் காத்திருக்கத் தொடங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் இது வெறும் புலவனின் பேச்சு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சி இருக்கிறது என்பதை சோழ மன்னன் உணர்கிறான். பைந்தமிழ் குமரனை பிடிக்க படைகள் அனுப்பப்படுகின்றன. ஆனால் சுந்தர பாண்டியன் தனது வாழ்வீச்சால் அவர்களை முறியடிக்கிறான். அவரது வீரத்தைக் கண்டு மக்கள் வியக்கிறார்கள். அவன் ஒரு சாதாரண புலவன் அல்ல, தங்கள் நாட்டு இளவரசன் சுந்தர பாண்டியன் தான் என்பதை மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். இளவரசனின் அடையாளம் தெரிந்ததும் பாண்டிய நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேருகிறார்கள். சிறு சிறு குழுக்களாக இருந்தவர்கள் இப்போது ஒரு பெரும் படையாக மாறுகிறார்கள். சுந்தர பாண்டியன் அவர்களுக்கு போர் பயிற்சிகளை வழங்குகிறான். ஆயுதங்களை தயார் செய்கிறான். மதுரையை மீட்பதற்கான இறுதிப் போர் தொடங்குகிறது. சோழ படைகள் மதுரை கோட்டையை பாதுகாக்க முனைகின்றன. ஆனால் சுந்தர பாண்டியனின் தலைமையில் வந்த பாண்டிய படை மின்னல் வேகத்தில் தாக்குதலை நடத்துகிறது. கோட்டைக்குள் புகுந்த பாண்டிய வீரர்கள் சோழ படைகளை சிதறடிக்கிறார்கள். சுந்தர பாண்டியன் நேரடியாக சோழ மன்னனுடன் போரிடுகிறான். இருவருக்கும் இடையே பயங்கரமான வாள் போர் நடக்கிறது. இறுதியில் சுந்தர பாண்டியன் தனது வீரத்தால் சோழ மன்னனை வீழ்த்துகிறான். மதுரை கோட்டையின் உச்சியில் பாண்டிய நாட்டின் மீன்கொடி மீண்டும் பறக்கவிடப்படுகிறது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்குகிறார்கள். வெற்றிக்கு பிறகு சுந்தர பாண்டியன் மதுரையின் மன்னனாக முடிசூட்டப்படுகிறான். அவன் தனது மக்களுக்கு சுதந்திரத்தையும் நீதியையும் வழங்குகிறான். கயல்விழியுடன் அவரது திருமணம் நடைபெறுகிறது. பாண்டிய பேரரசு மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது. இழந்த பெருமையையும் உரிமையையும் மீட்டெடுத்த சுந்தர பாண்டியனின் புகழ் எங்கும் பரவுகிறது. தமிழ் மண்ணின் வீரத்திற்கும் கலைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவன் விளங்குகிறான். இவ்வாறு மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படம் ஒரு இளவரசனின் தியாகத்தையும் வீரத்தையும் மொழியின் வழியாக மக்களை ஒன்றிணைத்த திறமையையும் விவரிக்கிறது. இது எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் கலை பயணத்தில் ஒரு மகுடமாக அமைந்த வரலாற்று திரைப்படமாகும். மக்களின் உணர்வுகளை தூண்டி
அடிமைத்தனத்தை ஒழித்து உரிமைகளை பாதுகாப்பதே ஒரு தலைவனின் கடமை என்பதை இந்த கதை அழுத்தமாக பதிவு செய்கிறது. பாண்டிய நாட்டின் பொற்கால ஆட்சி மீண்டும் மலர்வதோடு இந்த காவியம் இனிதே நிறைவடைகிறது.